Hey, hi guys. நேச்சுரல் ஸ்டார். ஐயோ! இப்படியே முடிஞ்சிரும் போல இருக்கே இன்னைக்கு. ஹே ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ராஜா. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் 2 மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து ஹிட் 3, இன்னொன்று வந்து ஹார்ட் ஹிட். ஐயோ கை எங்கேயோ போயிடுச்சு, உள்ளவா? ஹார்ட் ஹிட். 2 மூவி ரிவ்யூ. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா, நானி சார் படம். ஏன்னா நான் அவருடைய ஒரு பெரிய ஃபேன். நானி நேச்சுரல் ஸ்டார், அவருக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். பிகாஸ் வந்து அவர் நடித்த ஹைனனா, ஜெர்சி, அடடே சுந்தரா, அப்புறம் இப்போது சரிபோதா சனிவாரம், இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. அப்புறம் நானியை பற்றி யாராவது பேசணும்னு கேட்டால் நான் ஒரு கொஞ்சம் நேரம் அதிகமாகவே பேசுவேன். பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு ஃபேன் தான். அண்டு இப்போ என்னென்னா, என் தமிழ் டப்ளியூ இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் அதை பார்த்து தான் பேசுகிறேன். வர்த்தவாஸ் தான். பிகாஸ் வந்துட்டு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். நான் இந்த மாதிரி சண்டை போடுற இது தடுக்கிறதோ, சண்டை எப்படி வேணால் போடுவாங்க. அந்த சண்டை போடுற படத்துக்கெலாம் நான் வந்து ஒரு 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 பயங்கரமான ஃபேன். ஸோ அப்படின்ற போது இந்த படம் எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அதான் உண்மை. இதில் என்னென்னலாம் ஒர்க் ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதனுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே. ஹீரோனா நிறைய படத்தில் எப்படி காமிப்பாங்கன்னா நல்லவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அண்ட் இப்போலாம் அதை உடச்சிட்டே வராங்க. இந்த படத்தில் அதை ரொம்ப உடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஹீரோ வந்து இதில் ஒரு கிரே ஷேட், யாரை வேணால் தூக்கி போட்டு என்ன வேணால் உதச்சி கொன்று குவிச்சு குத்தி எடுத்துருவார். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டபுள் மீனிங்லாம் இல்லை, சிங்கிள் மீனிங் தான். டபுள் மீனிங்லாம் இல்லவே இல்லை. சீரியஸாக அழிச்சிருங்க. எங்கேயாவது இந்த ஓரத்தில் இருந்தால் கூட அழிச்சிருங்க. சிங்கிள் மீனிங் தான். கோலை பண்ணி எடுத்துருவோம் அப்படி. அண்டு பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னா த்ரில்லிங் ஃபேக்டரும் நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் வந்து நானி தான் ஒரு த்ரில்லிங் ஃபேக்டராக. லைக் வந்துட்டு அவருடைய ஆட்டிடியூடே எப்படி பிஹேவ் பண்ணுன்னா, ஆங்கர் இஷ்யூ இருக்க ஒரு ஆள் இப்படி சிம்பிளாக தான் உட்காந்துருப்பார். திடீர்னு ஏம்பார். நான் சொன்னது காமெடியாக இருக்கும். மேபி அவர் பண்ணும்போது வர்த்தாக இருக்கும். அந்த மாதிரி தலைவன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் அர்ஜுன் சர்க்காராக வந்துட்டு இதில் ப்ளே பண்ணி கிழிச்சு எடுத்துட்டார் மனுஷன். அண்டு என்னடா அவரை பற்றியே புகழ்ந்து பேசுறியே, ஒரு வேளை பொட்டியில் அதை வாங்கிட்டேன். நான் இப்போ தாங்க சேனலே ஆரம்பிக்கிறேன், எனக்கெல்லாம் பொட்டிலாம் தர மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா கேஜிஎஃப் ஹீரோயின் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோஸ்டார்ஸ் சின்னதாக நடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்துட்டு இதில் பெருசாக அந்த ட்விஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி படம் கிடையாது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் படம் பயங்கரமாக இருக்கும். மேபி இது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகலையான்னு தெரியல. சில பேர் என் ஃப்ரெண்டு யாரோ சொல்லி கேட்டேன், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பெருசாக ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக பிரிச்சிட்டாங்க கைஸ். பயங்கரமாக ஒர்க் இருந்தது. சின்ன ஃப்ளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்குன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இடத்துல போயிட்டு மூவி வந்து ஸ்பேஸில் நிற்கும் அப்படியே. ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் அடுத்த ஒரு 1 hour நடக்க போகுது அப்படின்ற போது, அந்த இடத்துலேருந்து முடியும் போது அது ஒரு சின்ன லேகாக மேபி சிலருக்கு படலாம். ஆனால் எனக்கு அது பெருசாகலாம் ஒன்றும் தெரில. மேபி நான் வந்து நானியோட கண்ணி அப்படின்றதுனால என்னெல்லாம் தெரில. ஆனால் சூப்பரோ சீப்பர் எப்படி சூப்பர் எப்படி வேணால் எடுத்துக்கோங்கோ. சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த சினிமாட்டோகிராஃபி இருக்குல்ல, கீஸ்டா மனுஷன். ஒரு ஆக்ஷன் த்ரில்லரில் எந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி வைப்பாங்க அப்படின்னு யோசிச்சா, இவன் என்னடான்னா இப்படி ஆக்ஷன் படத்தில் கொண்டு போய் இன்னும் பூந்து வராங்க. இப்படி எங்கெங்கேயோ போகிறது கேமராலாம் எனக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏரியல் ஷாட் வச்சுருப்பாங்க, கழுகுக்கு ஒரு ஷாட்டு, அப்புறம் கோலை பண்ணுறதுலாம் அதான் சொல்கிறேன்ல, க்ளோரிஃபை பண்ணி காமிக்கிறது. ஏன்னா அந்த க்ளோரிஃபை பண்ணுற திங்ஸே எதுக்காகனா, லைக் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். இதை வந்து யாரும் சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம். எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். கொலை பண்ணுற அளவுக்குலாம் யாரும் இங்கே வந்துட்டு ஒரு 90% சான்ஸ் கிடையாது. கொலை பண்ணுற அளவுக்கு தூக்கி ஜெயிலில் போட்டு போகிறாங்க. பேசுகிறோம் தயவு செஞ்சு. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்ட பாருங்கள், ஹிட் 3க்கு முன்னாடி ஹிட் 1 and 2 இதே டேரக்டர் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து அதில் வேறு ஹீரோஸ். அண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய கேரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹீரோட இது. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இப்படி ஆரம்பித்து டக்குன்னு இப்படி முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் தேர்ட் பார்ட் வந்துட்டு அண்டு இதிலேருந்து லீட் ஆகுதா அப்படின்னு ஃபஸ்ட் 2 பார்ட்டில் இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் 2 பார்ட்லேருந்து சில கான்சிக்வன்சஸ் கனெக்ட் ஆகுது செகண்ட் பார்ட்லேருந்து. மேபி ஃபஸ்ட் பார்ட்டுடைய கனெக்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டுடைய கனெக்ட் வந்து செகண்ட் பார்ட்டுடைய கனெக்ட்டுக்கு லீட் ஆகும். செகண்ட் பார்ட்டுடைய கனெக்ட் தான் இப்போ தேர்ட் பார்ட்டுடைய லீடுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்க்குறதும் நல்லா வாட்சாக தான் இருக்கும் ஃபஸ்ட் 2 பார்ட்டுமே. அண்ட் தேர்ட் பார்ட் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது தேவைப்படாது. பட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அண்டு சூப்பராக இருக்கும் 3 பார்ட்டுமே. பேங்கர் தான்.
என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், ஹிட்ரியோடைய ரிவ்யூ. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்னென்னா த ஹார்ட் ஹிட். இந்த ஹார்ட் ஹிட் எதுக்காகனா, ஏற்கனவே நான் ஹிட்டு ஹிட்டுன்னு இப்படி கொஞ்ச நாளாகவே கேட்டுட்ருக்கேன், எதனாலன்னே தெரில. அண்ட் இதுலேயே இன்னொரு மூவி எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சு டைப் பண்ணி கூகுளெலாம் டைப் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இது வந்து ஹார்ட் ஹிட். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், வேற ஒரு படம். ஆனால் ஆக்சுவலி இது வேறு ஜானர். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கேவலமான மாடுலேஷன் பண்ணாத மாற்றிட்டாங்க, நல்லா பண்ணிடுவான். இப்போ என்னன்ட்டா ஹார்ட் ஹிட் இது வந்து ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் எப்படி சுற்றி பார்த்தாலும் த்ரில்லர் தான். இந்த சீட்டேஜ் த்ரில்லர்னால் என்ன இருக்கணும், சீட்டேஜில் உட்காந்து இப்படி இருக்கிறவங்க இப்படி வந்து உட்காந்து அப்படி பார்த்தா மூஞ்சே தெரியாது. ஸோ அப்படி தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்டர் படத்தில் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா படத்தோட ஆரம்பத்துலேயே வந்து இது ஒன் டேயில் நடக்கிற படம். ஆரம்பத்தில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹீரோ அண்ட் ஃபேமிலி வந்து காரில் கெட்ட வார்த்தை வருது என்னென்ட்டா ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்துட்டு சொல்லிடுவாங்க இது வந்து ஒரே காரில் நடக்கிற ஒரு படம், அவ்வளோதான். ஏன்னாட்டா ஹீரோ அண்ட் அவங்க ஃபேமிலி உட்காந்து காரில் உட்காந்து ஏறி ஒரு அன்னைக்கு டேவை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, வில்லன் ஒருத்தன் பாம்பு வச்சுருக்கான் ஹீரோவோட காரில் அப்படின்ட்டா, நீ காரை நிறுத்துறா பாம்பு அடிச்சிடும் அப்படின்னு சொல்ல இதை வந்து போலீஸ்க்கெலாம் தெரிய வச்சு போலீஸ் அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, ஹீரோ என்ன பண்ணார், ஹீரோ வந்து காரை விட்டு இறங்கினாரோ இல்லை ஃபேமிலியெல்லாம் அதுலேருந்து தப்பிக்க வச்சாரா, இவ்வளோ தான் கதை. ஆனால் இதை வந்து ஒரு 1.5 மணி நேரம் எடுத்திருப்பாங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்காது. இப்படின்றதுக்குள்ளார போயிடும். இப்படின்றதுக்குள்ளார போயிடும் கைஸ், சீரியஸாக இப்படின்றதுக்குள்ளாரே போயிடும். அந்த மாதிரி தான் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அண்டு அதில் வந்து சினிமாட்டோகிராஃபி வைஸ் எப்படியும் அந்த அவனுங்கெல்லாம் வந்து கிழிச்சிருவானுங்க கைஸ், சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருக்கும். அண்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த படம், அது இன்னும் கண்ணிலே நிற்கிது அப்படின்னா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் மற்றபடி வந்துட்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கண்ணாடி உடச்சிடாத, இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கோ. அண்ட் அதுக்கப்புறம் லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் ஆப்வியஸாக பண்ணுங்கோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாடுலேஷனை இன்னொரு தடவை மாற்றிடுறேன் கைஸ், கண்டிப்பாக நானே மாற்றிடுறேன். சரியா? பை பாய்.